தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகளை மாற்றுவீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. நீர் விரும்புகிறதை இந்த ஆண்டவரை கூடுகை மூலம் ஜனங்களுக்கு நீர் செய்வீராக. வருடத்தின் இறுதி நாட்களை எங்களுக்கு கொடுத்த தேவ தயவுக்காக நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, வருட இறுதி வரைக்கும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்ல அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்ல அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவோம். A to Z. ஆண்டவரே, கடைசி வாரங்களில் எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை எவ்வளோ பெரியதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி உணர்வோடு வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, 10 பேர் உம்மிடத்துல ஆண்டவரே சுகம் பெற்ற வேளையிலும் ஒரே ஒருத்த வந்து
அப்பாவுக்கு நன்றி சொன்னது மாதிரி இதோ நாங்கள் உம்மிடத்தில் வந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி. எங்களுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபையே பெருகட்டப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை நாங்கள் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீரே இதன் மூலம் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. வருடத்தின் இறுதி வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தடைகளை நீக்குங்கப்பா. உம்முடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்தினதும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறதுமான வல்லமை கொண்டதாக இருக்கட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தவரே, கிரியை செய்யுங்கப்பா. போராடுகிற அந்தகாரங்கள் விலகுவதாக. கல்வாரி ரத்தம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே அப்பா இன்றும் பேசுகிற அந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே பேசும், இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கிருபையாக நம் அனைவரையும் பாதுகாத்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். வருடத்தின் ஆரம்பத்தை கண்ட நமக்கு வருடத்தின் இறுதி வாரங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அது அனுதினமும் புதிதானது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய மத்தியில் அந்த அன்பு இல்லாமல் போகிறதை பார்க்க முடிகிறது. அந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 15வது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசித்து பார்த்தால் அந்த பகுதி சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி அறிதல், தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் அநேகம், ஆயிரம், எண்ணி முடியாதது, கணக்கில் அடங்காதது. அதற்கு நம்ம அவருக்கு என்ன செலுத்தினாலும் போதாது. ஆனால் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். மனிதர்கள் நடுவிலும் அன்பாக இருக்க வேண்டும். அதே நேரம் தேவனிடத்திலும் நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வோடு, நன்றி அறிதல் உணர்வு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த நன்றி உணர்வு நமக்கு வேணும். ஒரு வருஷம் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 103 நாம் வாசித்து பார்த்தால், நம்ம எல்லா ஜெபங்களின் முடிவுகளிலும் நம்ம சொல்லுவது வழக்கம். என்ன சொல்லுவோம் பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆத்துமாவை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணற்றவைகள். அது நம்முடைய எண்ணத்துக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் தான் தெரியும். தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத பாருங்க. இந்த சங்கீதம் 3 தேவ மனுஷன் சொல்றாரு, தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. முழு உள்ளத்தோடு அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன் தெரியுமா? கண்ணை கண்ணீருக்கு, காலை இடர்களுக்கு, ஆத்துமாவை மரணத்துக்கு, நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களை அவர் எவ்வளோ பாதுகாத்து இருக்கிறார். அவர் பாதுகாத்த அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. அந்த உணர்வோடு நன்றி சொல்லணும். ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லணும். அந்த வருஷம் ஆண்டவர் தந்த பிரயாண பாதுகாப்பு, வியாதிகள் வந்த நேரத்தில் அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தார். எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் வந்த வியாதிகள் வந்தவங்க மரித்து போனாங்களே. எத்தனையோ விபத்துகளில் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முதலாவது நம்ம நன்றி உள்ளவர்களாக
இருக்க வேண்டும். அந்த இடத்துல தாவீது அழகா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரின்னு சொன்னாலே நன்றி சொல்லுதல். என் முழு உள்ளமே, அந்த முழு இருதயத்தோடு கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள், ஏற்றுங்க, சகல உபகாரங்களை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அது எவ்வளோ ஆண்டவருக்கு நாமம் பெரியது. அவர் செய்த ஒரு உபகாரத்தை கூட மறக்க கூடாது. சகல உபகாரங்கள் உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கில் வைக்கலனாகுமோ, ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகராம் உம்மை துதிப்பேன். ஆம், அது எண்ணில் அடங்காதது, கணக்கில் அடங்காதது. அவ்வளவு நன்மைகளை நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறக்கவே கூடாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் செய்த உதவிகளை மறந்து போகிறாங்க. மறந்து அப்படியே ஆண்டவரை விட்டு தூரமா போகிறாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் செய்த ஒரு உபகாரத்தை கூட மறக்கவே கூடாது. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில, கடைசி வாரத்துல ஆண்டவருக்கு முன்ன நின்று அவரை ஆராதிக்கிற நம்ம, அவரை பார்க்கிற நம்ம, ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழவே முடியாது. அவருடைய அன்பு ஒன்று தான் பெரிது. அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது. நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நம் ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாம் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்ற தேவ மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட சுகத்துக்காக வேண்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆனால் 10 பேருக்கிட்ட சுகம் பெற்றாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் ஆண்டவருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? தேங்க்ஸ் சொன்னாங்க. உண்மைதான். இன்றைக்கும் நம்ம சபைகளில் பார்க்கிறோம், தேசத்தில் பார்க்கிறோம். நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாங்க? தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஆண்டவரை மறந்து போகிறத பார்க்க முடிகிறது. அந்த நன்றி உணர்வு இல்லை. பைபிள் சொல்லுது, நன்றி உணர்வு உள்ளவர்களா இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தணும். அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் நான் வாசித்து பார்த்தால், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணேன் என்று சொல்லி. பாருங்க, 10 பேருக்கு இயேசு சுகம் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு ஆளு நன்றி உணர்வோடு ஆண்டவர்கிட்ட வர்றாரு. ஆண்டவரே, நான் தான்ப்பா அந்த ஆளு, ரொம்ப முடியாம இருந்தேன், எனக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்க, எனக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வர்றதை பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, உலகத்துல பல மனிதர்கள் ஆண்டவரை மறந்து போகலாம். ஆனா நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே கூடாது. அவருக்கு நன்றி சொன்னாலே போதாது, அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்தாலும் போதாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்ப்போமா? ஓ, ஆண்டவர் தகப்பன் தன் தோளில சுமந்து வருகிறது போல உங்களை என்னை சுமந்து வந்தார். கழுகு கூட்டை கலைத்து அது பறக்க பழக்கும் பொழுது, தடுமாறும் பொழுது தன் தோளை கொடுத்து அதை தாங்குகிறது போல தாங்கி பிடித்தார். ஒரு பகுதியில் சொல்லும் பொழுது, தேவ மனிதர்கள் கடந்து போகும் பொழுது, சில கடினமான பகுதிகள் வரும் பொழுது 2 பேர் நடந்து போன பகுதி இருந்தது. ஆனா சில பகுதி வரும் பொழுது ஒரு ஆளுடைய காலடி இருந்தது. அந்த கடினமான நேரத்துல ஆண்டவர் நம்மை தகப்பனை போல தோளில் சுமந்தார் என்று தேவ மனிதர்கள் அநேகர் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நம்ம மறக்கவே முடியாது.
10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஒரே ஒரு மனுஷன் வந்து, ஆண்டவரே நான் தான் அந்த ஆளு, எனக்கு நீங்க சுகம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படி ஒரு ஆள், அந்த 10ல் ஒரு ஆள் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வருஷத்தின் இறுதியில் உண்மையாகவே தேவனுடைய உள்ளத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா, இந்த ஆராதனையில் சந்தோஷப்படுத்தணும்னா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். பைபிள் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க, சகல உபகாரத்தை மறக்கக்கூடாது, எல்லாத்துக்காக நன்றி சொல்லணும். ஆண்டவர் கொடுக்குற உண்ணும் உணவு, உடுக்கும் வஸ்திரம், ஆண்டவர் கட்டி தந்த வீடு, ஆண்டவர் கொடுத்த வாகனம், ஆண்டவர் கொடுத்த குடும்பம், பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஆவிக்குரிய நன்மைகள், ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபை, வரங்கள், வல்லமை, ஊழியங்கள், தேவனுடைய நாமத்தில் அவரோடு நெருங்கி போகும், அவரோடு பேச பழக தேவன் கொடுத்த பாக்கியங்களுக்காக எல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். அப்பதான் ஆண்டவருடைய உள்ள ரொம்ப சந்தோஷப்படும். இல்லைன்னா ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார் பாத்தீங்களா, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 9 பேர் வரலீங்க, சுகம் பெற்றதோடு ஓடிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? தேவனே, அவரின் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணேன் என்று சொல்லி அவரை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவன் அனுப்பினாராம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்ம ஆண்டவருக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அந்த நன்றியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்தணும். ஆண்டவர் ஹல்லேலூயா நமக்கு அந்த கிருபையை நமக்கு தருகிறவர். ஆண்டவரிடத்துல அநேக நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கில் இல்லை, அது எண்ண முடியாது. அவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்து நன்றி சொன்னாலே போதாது, அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். அந்த வாழ்நாளெல்லாம் அவருக்கு நம்ம நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும்னு நமக்கு அப்படி எண்ணிக்கொண்டே இருக்க முடியும். இன்னொரு இடத்துல மனிதர்களுக்கு நன்றி சொல்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரத்தில் தேவனுக்கு சிலர் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க, சிலர் மனிதர்கள் நடுவில் அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். ஆனால் வேதம் நமக்கு கற்பிக்கிறது, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும், சபையார் எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பவுலுடைய வாழ்க்கையில அவரை சேதப்படுத்த அந்த தேசத்து குடிகள் எழும்பின வேளையில தங்கள் கழுத்தையும் கொடுக்க அவர்கள் துணியா அவங்க மறுக்கவில்லை. என் கழுத்தை வெட்டி என்ன செய்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தங்கள் ஜீவனை கூட அதற்காக கொடுக்க துணிஞ்சவங்க. அந்த குடும்பத்தாருக்கு அந்த சபையார் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம மனிதர்கள் செய்த நன்மைக்கு கூட நம்ம நன்றி உணர்வு இருக்கணும். ஆனால் கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். கடைசி காலத்தில் மனுஷர் நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருப்பார்கள். பார்க்க முடியுது, எவ்வளவுதான் நன்மை பெற்றிருந்தாலும் அந்த உணர்வே இல்லாமல் போயிடுது. நன்றி என்ற அந்த உணர்வு இல்லவே இல்லை. நமக்குள்ள இருக்கணும் அந்த நன்றி உணர்வு. ஆண்டவருக்கு நன்றி, ஏசப்பா நன்றி, எல்லாத்துக்காக நன்றி, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லணும். இந்த வருட இறுதியில் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஜீசஸ், ஏசு ராஜா, உங்களுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். இன்னும் வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த தேவ மனுஷன் தாவீது என்றவர். ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆராதனை வீரன். அவனை ஆண்டவர் சின்ன வயதில் அவன் ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப அவரை நேசித்து ஆராதிப்பான். காடுகளில் ஆடுகளை மேய்க்கும் பொழுதெல்லாம் தேவனை புகழ்ந்து பாடி துதித்து கொண்டே இருப்பான். அவங்க வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, சகோதரர்கள், எல்லாரும் மிலிட்ரியில் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சின்ன வயதில் தாவீதை தெரிந்து கொண்டார்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பார்க்குறவர்னு சொல்லி. தாவீது வீட்டில் கூட இல்லை, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனை தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் பேசும் பொழுது, ராஜாவாக ஒருத்தர் அபிஷேகம் பண்ணணும்னு பார்க்கும் பொழுது தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. இந்த தாவீது ராஜாவாக முன்னாடி, இந்த தாவீது ஒரு நாள் தன் சகோதரர்கள் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு சில தின்பண்டங்களை கொடுத்து சகோதரர்களை விசாரித்து வான்னு அனுப்பினார். அங்கே போகும் பொழுது இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். இந்த சவுல் ராஜாவாக இருந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நியாயாதிபதிகளை கொடுத்திருந்தார். தீர்க்கதரிசிகளை வச்சு வழி நடத்தினார், நியாயாதிபதிகளை வச்சு வழி நடத்தினார். அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆண்டவர் ஆனால் எல்லாமே சொல்லி கொடுத்தார். ராஜா வந்தால் என்னென்ன நடக்கும், உங்களை அடிமைப்படுத்துவான். ஆனால் மக்கள் கேட்கவே இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும். அப்போ தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சவுலை ராஜாவாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணினார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணின காலத்தில் பக்கத்து நாடு பெலிஸ்தியர் நாடு. அந்த பெலிஸ்தியர்கள் இவங்களுக்கு விரோதமாக சண்டைக்கு வருவாங்க, யுத்தத்துக்கு வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு பெரிய கோலியாத்து, அவன் நிறைய கவசங்களை வச்சு, அவன் கையில் பெரிய ஆயுதத்தோடு கேடயத்தோடு அந்த இஸ்ரவேல் மக்கள் தேசத்துக்கு பக்கத்தில் அந்த மலைமுகடு, இந்த பக்கம் மலைமுகடு, இந்த பக்கம் மலைமுகடு, அந்த பள்ளமான பகுதியில் இறங்கி சொல்லுவான், நீங்கள் யாராவது இருந்தால் என்கிட்ட சண்டை போட்டு நீங்கள் வெற்றி பெற்றா நாங்கள்லாம் உங்களுக்கு சேவை செய்வோம், உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி பல நாட்களாக அவன் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப அவமரியாதை செய்து ராஜாவையும் அவன் கூப்பிட்டு கிண்டல் அடித்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த தாவீது இந்த சகோதரர்களை விசாரிக்க தான் போயிருந்தார். அப்போ அவர் விசாரிக்கிறார், என்ன எங்கே மக்கள் கூட்டமாக இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, கோலியாத்து வந்திருக்கிறான், ஆண்டவரை நிந்திக்கிறான், அவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்லாம் அவன் சொல்கிறான். அப்போ தாவீதுக்குள்ள ஒரு துணிச்சல், நான் போய் நான் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுவேன். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. சகோதரர்கள் சொன்னாங்க, இங்கே உனக்கு என்ன வேலை, சின்ன பையனை ஆடை விட்டுட்டு வந்திருக்க, ஓடிப்போடா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவன் பேசின துணிச்சலை பார்த்து ராஜா கிட்ட இவனை கொண்டு போய் விட்டாங்க. அவன் அங்கே போய் அந்த கவசத்தை எல்லாம் போட்டால் இவனுக்கு பழக்கம் இல்லை, இவனுக்கு நடக்கவே முடியலை. ஆனால் பாருங்க, இவன் கவசத்தை எல்லாம் வச்சுட்டு இவன் போய் ஆற்றுலேருந்து கூழாங்கல் எடுக்கிறான், கவன் எடுக்கிறான், அங்கே போகிறான். இப்போ கோலியாத்து அங்கே நின்று கொக்கரிச்சிட்டு இருக்கிறான். உன்னை உன் கழுத்தை அறுத்து நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நீ ஒரு தடியோடு சின்ன இதோடு வர்ற, நான் உன்னை இன்னைக்கு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தன் தேவர்களின் பேரெல்லாம் சொல்லி சபிக்கிறான். அப்பா இவன் சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய பேரில் வருகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி தாவீது போய் என்ன செஞ்சார் தெரியுமா, அங்கே யுத்தம் பண்ண போனார். அந்த அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, உங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன, நான் பெலிஸ்தியன் அல்லவா, நீங்கள் சவுலின் சேவர்கள் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு வரட்டும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் அவன் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்தால் அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன் அவன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் சேனைகளை நிந்தித்தான். அப்படியே அவன் நிந்தித்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நின்று இப்படியே பேசிகிட்டே இருப்பான். எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த தாவீது போய் ஆண்டவரை நம்பி போனால் கோலியாத்தை வீழ்த்திட்டான். அவன் கையில் இருந்த கவனை வச்சு கூழாங்கல்ல வச்சு அடித்தான். கோலியாத்து கீழே விழுந்தான். அவன் யுத்தத்தில் வெற்றி பெற்று ஜெயித்தான். அப்பொழுது மக்கள் எல்லாம் அங்கே புகழ்ந்து தாவீதை ரொம்ப பாடுறாங்க, புகழுகிறாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கிற சவுலுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. பாருங்க, நம்ம மனிதர்களிடம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் இங்கே சவுலை பாருங்க, பயங்கரமாக இவ்வளோ தூரம் நம்மளை நிந்திச்ச ஒருவனை இவன் வீழ்த்தி இருக்கிறானேன்று நன்றி உணர்வு இல்லாமல் நமக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு. இந்த அவமானத்தை மாற்றி தாவீது ஒரு வெற்றியை பெற்று நமக்கு தந்திருக்கிறாரே என்று அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இல்லாமல்
அவரை கொலை செய்யும்படி அவன் திட்டமிட்டு அவரை துரத்துக்கிறான். பாருங்க, அந்த நன்றி உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்கு இருந்த நிந்தையை மாற்றின மனிதனை குறித்த ஒரு கரிசனை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அப்படி தான் சமுதாயத்தில் பல காரியங்களை செய்த மனிதர்கள் மேலே ஒரு அன்பு பாசம் மக்களுக்கு இல்லாமல் போகிறது. அவ்வளோ பெரிய நிந்தையை தாவீது மாற்றினாரே என்ற எண்ணம் இல்லை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்ன உடனே அவனுக்கு எங்கிருந்து அந்த பொறாமை எரிச்சல் எல்லாம் வந்துச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் மேலே பொல்லாத ஆவி வந்து தாவீதை விரட்ட ஆரம்பித்தான். தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா அந்த குடும்பம் பவுலுக்காக தங்கள் கழுத்தை கொடுக்கக்கூட அவங்க ஐயப்படலை. சபை அனைத்தும் அவங்களுக்கு நன்றி உணர்வு உள்ள கடிதங்களை எழுதி அவங்கள நன்றியோடு அவங்களுக்கு நன்றி உணர்வாக இருந்தாங்க. இந்த இடத்துல தாவீது செய்த நன்மைக்கு அவனுக்கு அவங்க நன்றி உணர்வாக இருக்கவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். 10 குஷ்டரோகிகள், ஆனால் ஒரே ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 103:1-2 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவர் செய்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதே நேரத்தில் அவர் செய்த எல்லா உபகாரத்தையும் மறக்கவே கூடாது. எல்லா உபகாரங்களுக்காக நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி சொல்லும் பொழுது தான் ஆண்டவருடைய உள்ளம் இந்த கடைசி வாரத்தில் ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அன்பு இறக்க உள்ள ஆண்டவரே, நன்றி எறிதல் உள்ளவர்களா இருங்கன்னு எங்களோட பேசினீங்களேப்பா. நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே, என் ஜீவன் முடியும் வர, என் சுவாசம் முடியும் வர நான் உமக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நாங்கள் தண்ணீரை கடந்தோம், ஆறுகளை கடந்தோம், தகப்பனுடைய தோளில் அமர்ந்தோம், தகப்பனங்களை தாங்கி பிடிச்சிங்க ஆண்டவரே. ஆபத்துகளுக்கு, சதிகளுக்கு, மரணங்களுக்கு, வியாதிகளுக்கு, விக்கினங்களுக்கு எல்லாம் தப்புச்சிங்களே. ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்களே. இந்த உலகம் கடைசி காலத்துல மனுஷன் நன்றி உணர்வு இல்லாதவனா மாறுகிற காலத்துல அப்பா, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய எங்களுக்கு அந்த நன்றி உணர்வு ஆண்டவர் பேர்ல வரட்டுமே. அந்த 10 பேர் சுகம் பெற்றதில் ஒரு ஆள் தானே நன்றி சொல்ல வந்தான். ஆண்டவர் கேட்டாரே, மற்ற 9 பேர் எங்கப்பா போனாங்க? இந்த அந்நியன் ஒருத்தன் தான்ப்பா வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆண்டவரே, உங்க கிருபை இந்த நாளில வெளிப்படட்டப்பா. தடைகள் மாறுவதாக, போராடுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக, நன்றி உணர்வை மாற்றி அமைத்து ஒரு சவுலை காய்மார்க்கமாய் தாவீதை பார்க்க வைத்தது போல கடைசி காலத்துல மனுஷ மேல அந்த நன்றிக்கு பதிலாக பகையை கொடுக்கிற அந்த ஆவிகள் அழிக்கப்படுவதாக, இப்படிப்பட்ட சாபங்கள் வீட்டை விட்டு விலகுவதாக, பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் விலகுவதாக, சகோதரங்களுக்குள்ள ஆண்டவரே, குடும்பத்தில், பக்கத்து வீடுகளில ஆண்டவரே, வேலை பார்க்கிற ஸ்தலங்களில, திருச்சபைகளுக்குள்ள ஆண்டவரே, நன்றி உணர்வு இல்லாம இன்னைக்கு மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்களே. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நன்றி உணர்வை உண்டாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதேன்னு சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. சங்கீதம் 103 ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா உபகாரத்தை நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா. எல்லாத்துக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு முன்பதாக இருக்கட்டும். அநேக நன்றிகளை சொல்லும்படி அநேக நன்மைகள் நடக்கட்டும்ப்பா. அல்லேலூயா. சாபங்கள் முறியட்டும், கட்டுகள் உடையட்டும், சத்துருவின் வல்லமைகள் அழியட்டும், வியாதியின் கிரிகள் இந்த வருடத்தோடு ஒளிந்து போகட்டும்ப்பா. ஒரு புதிய மகிமை ஜனங்களை தொடட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ண குடும்பத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம்னு ஆசீர்வதிங்க. அவங்க தொழில், அவங்களுடைய காரியம் எல்லாத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, மகிமை டிவிக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மகனை, அவருடைய ஆண்டவரே, இந்த சேனலை, அங்கே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். அவங்க அம்மா அப்பா, அவங்க ஆண்டவரே, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளை மனைவி எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், போக்கில் வரத்திலும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி உணர்வோடு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.